அன்பை சொல்ல மொழி தேவையில்லை. அன்பை சொல்ல மொழி தேவையில்லை இதை சொல்றேன். அந்த காலத்துல மதுரையில 400 வருஷத்துக்கு முன்னால, நம்ம 400 வருஷத்துக்கு முன்னாலன்னா எவ்வளவு பெண்கள்லாம் எவ்வளவு அடக்கொடுக்கமா இதாக இருப்பாங்க, வெளியெல்லாம் வரமாட்டாங்க, அடுத்த ஆண்கிட்ட பேச மாட்டாங்கிற மனநிலை இருக்காங்க. அந்த ஒரு கோயில்ல தெப்ப திருவிழா நடக்கும். தெப்ப திருவிழா பார்க்க வந்ததுல ஒரு அம்மாவுடைய பிள்ளை வந்து அந்த குளத்துல விழுந்துடும். எல்லாரும் ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. யாரும் அதை குதிச்சு தூக்க மாட்டாங்க. அப்ப ஏன்னா யாருக்குன்னா அந்த நீச்சல் தெரியாது. கத்தும்போது அந்த பக்கம் குதிரையில வந்து ஒரு வெள்ளைக்காரர் வருவார். வெளிநாட்டு ஆளு வருவார். அவர் கோட்டு ஷூட்டு ஷூலாம் போட்டு வந்தவர் என்ன சத்தம்னு பார்த்தா எல்லாரும் ஓன்னு கத்துறாங்களா. போய் பாக்குறாரு. அந்த குழந்தை தண்ணியில விழுந்து தத்தளிச்சுட்டு கிடக்குது. உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கோட்டு ஷூட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு தன் சொப்பு எல்லாம் கழட்டி வச்சுட்டு டக்குன்னு குளத்தை குதிச்சு அந்த பிள்ளைய தூக்கிண்டு அந்த பிள்ளையோட அம்மா கத்திட்டு இருந்தாலும் அவட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா என்ன பண்றா, அவளுக்கு மொழி தெரியல, அவருக்கு நன்றி சொல்ல தெரியல. உடனே அவர் 2 கையை முடிச்சு அப்படி கண்ணத்துல ஒத்திக்கிட்டு அவர் கையை முத்தம் விடுறான். அவர் கையை கண்ணில் ஒத்திக்கிறா. அவர் காலில் விழுந்து அப்படி விழுந்து கும்பிடுறா. கும்பிட்டோடனே அவர் நோக்கரை குழந்தை காட் பிளஸ் யூ உனக்கு எல்லாம் நல்லா போயிட்டு பிள்ளைன்னு சொன்னாலும் நம்ம தமிழ்நாட்டு பெண்ணு அத்தனை வருஷத்துக்கு முன்னால இன்னொரு ஆம்பளை சொல்லுவாளா. ஏன்னா அந்த பிள்ளை பாசத்தினால அவன் தன்னை காப்பாற்ற தெய்வம்னு சொல்லிட்டு ஐயா நீங்க கடவுள் ஐயா நீங்க தெய்வம் ஐயான்னு சொல்லி அவரை திருப்பி அவர் என்ன சொல்லுவா, அவர் கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுப்பா, கன்னத்தை தொட்டு வணங்குவா, கால் விழுந்து வணங்குவா. அப்ப அவதான் இதுதான் இதுக்கு அன்புக்கு மொழி இல்லை. அவருடைய அன்பாவா இப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேச முடியாது. ஆனா ஐயா என் கடவுளே என் தெய்வமே என் கடவுளேன்னு சொல்லி அது தன் அன்பை மொழி இல்லாம அவரை கட்டி இன்னொரு பொண்ணா கட்டி பிடிக்க முடியுமா? இன்னும் வேற ஒரு நாட்டான ஒரு மொழி தெரியாதவரை ஒரு வெள்ளைக்காரனை ஆனா அவ கட்டி பிடிச்சதும் கையை பிடிச்சி முத்தம் விட்டதும் அவருடைய கன்னத்தை தடை முத்தம் விட்டதும் இது ஒரு அன்புக்கு மொழி இல்லைங்கிறதுக்கு அர்த்தமான கதை.